வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம். இன்றைய சிறப்பு பதிவு மகா சிவராத்திரி. வருகிற 26/2/2025 புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரி விழாவானது நடைபெற இருக்கிறது. ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி, பெண்களுக்கு 9 ராத்திரி நவராத்திரி என்பார்கள். நவராத்திரியில் பெண்கள் அம்பாளை வழிபட்டு, அம்பாளுடைய ரூபங்களை வழிபட்டு, அம்பாளுடைய அருளாசி கிடைக்கப்பட்டு குடும்ப உறவோடு சந்தோஷமாக துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கான வரமாகும் நாள் அந்த 9 நாள். அதே போல ஆண்கள் படைக்கும் கடவுளான பிரம்மா படைப்பை நிறுத்திவிட்டு இந்த பிரபஞ்சமே ஸ்தம்பித்து போயிருந்த சூழலில் பார்வதி தேவி சிவபெருமானை வேண்டி பிரம்மாவை படைக்கும் தொழிலை செய்ய சொல்லுங்கள், ஜீவராசிகளை படைத்து உலகத்தை புதுப்பியுங்கள் என்று ஒரு இரவு முழுவதும் விரதம் இருந்து சிவபெருமானை பிரார்த்தனை செய்த இரவுதான் இந்த சிவராத்திரி. மாசி மாதம் வரக்கூடிய தேய்விரை சதுர்த்தி நாளில் நாம் கொண்டாடக்கூடியதா மகா சிவராத்திரி. முதல் நாள் திரையோதசியில் பிரதோஷம் அன்று நந்தியம்பெருமானையும் நமச்சிவாய் என்ற கோஷத்தோடு நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட வேண்டும். அடுத்த நாள் சிவராத்திரியில் பார்வதி தேவி முழுவதும் கண்விழித்து சிவனை பிரார்த்தனை செய்த இரவில் நாம் கண்விழித்து சிவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த சிவனை பிரார்த்தனை செய்யறதுல ஒரு பெரிய சிறப்பு உண்டு. 4 ஜாம பூஜைகள் என்று சொல்வார்கள். 4 ஜாம பூஜையில முதல் ஜாம பூஜை 6 மணிலிருந்து 9 மணி வரை. அதில் நாம என்ன பண்றோம்னா சோமாச கந்தராக முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபடுகிறோம். அடுத்து 2ஆம் ஜாம பூஜையாக தென்முக கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மட்டும் வழிபடுகிறோம். அதில் செவ்வாய் கடாட்சமானது நமக்கு ஏற்படும். 3ஆம் ஜாம பூஜை 2ஆம் ஜாம பூஜை என்பது 9 மணிலிருந்து 12 மணி வரை. அடுத்து 12 மணிலிருந்து 3 மணி வரை என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அது நடுநிசி என்று சொல்லக்கூடிய 3ஆம் ஜாம பூஜையில் ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் முன்னாடி லிங்கம் இருக்கும், பின்னாடி லிங்கோத்பவராக அடிமுடிக்கான அண்ணாமலையாராக சிவபெருமானும், அடியை கண்டுவரேன் என்று சென்ற வராகமூர்த்தியாக பெருமாளும், முடியை கண்டுவரேன் என்று சென்ற அன்னப்பட்சியாக பிரம்மாவும் ஒரே உருவமாக இருக்கக்கூடிய அந்த லிங்கோத்பவரை வழிபட வேண்டும். அடுத்து 4ஆம் ஜாமம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணி வரை சிவபெருமானை சந்திரமௌலீஸ்வரராகவும் பார்வதி தேவியும் இணைத்து வழிபடும் போது சந்திர தோஷமானது விலகி மிகப்பெரிய வாழ்க்கையானது கிடைக்கும். இப்படியாக 4 ஜாம பூஜையிலையும் இறை வழிபாடு செய்யும் போது சிவபெருமானுடைய அருளாசி கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவானது முழுமையாக குறைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியில் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஜாம பூஜைக்கு ஒரு சிவன் கோயில் போவாரு, இன்னொரு ஜாம பூஜைக்கு இன்னொரு சிவன் கோயில் போவாரு. அதில் தவறு ஒன்றுமில்லை, மிகச்சரியே. ஃபர்ஸ்ட் இந்த கோயில்ல போய் நீங்க செய்யற தப்பு அடுத்தவங்க செய்யற தப்பு என்று சொல்வதை நிறுத்தி விடுங்கள். அவர்களுக்கு இறைவன் உணர்த்துவார் உங்களுடைய பணி என்ன. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அவற்றையெல்லாம் குருமார்களும் அதே போல அங்கே இருக்கக்கூடிய குருக்களும் சொல்லி கொடுப்பார்கள். நீங்க ஒன்றும் பெரிய கைட்லைன்லாம் பண்ண வேணாம். உங்களுடைய பிரார்த்தனையை முழுமையாக செய்து கொள்ளுங்கள். இதுல ரொம்ப முக்கியமானது கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த பிரதோஷ விரதம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 25ஆம் தேதி திரையோதசி. இந்த திரையோதசியில பிரதோஷ விரதமானது கடுமையாக கடைபிடிக்க வேண்டும். காலையில விரதம் இருந்து மாலை பொழுதில் நந்தியம்பெருமானுக்கு பால், தேள், தயிர், திரவிய பொடி என்று அபிஷேகம் செய்து நந்தியம்பெருமானை சிவபெருமானை வழிபட்டு அன்று இரவு படையலிட்டு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அடுத்த நாள் முழுமையாக உபவாசம் இருந்து இரவு கண் விழித்து பால் பழம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் 27ஆம் தேதி சிவராத்திரி முழுமையாக விரதம் இருந்து இரவு சிவபூஜையில் கலந்து கொண்டு 4 ஜாம பூஜையிலையும் திருவாசகம், தேவாரம், அருணாச்சல புராணம், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சல புராணம்லாம் படித்து சிவபக்தனாக உங்களை, சிவனடியாராக உங்களை சிவனுடைய காலடியில் சேர்த்து அடுத்த நாள் அதிகாலை 6 மணிக்கு மேல் உணவு உண்ணும்போது உங்கள் வாழ்க்கை தரமானது உயரும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்களின் காரணமாக திருமணம் நடைபெறாமல், வேலை வாய்ப்பு கிடைக்காமல், நிலையான வீடு இல்லாமல்,
நிலையான வருமானம் இல்லாமல், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல், வெளிநாட்டு பயணம் ஏற்படாமல் உங்க வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் இருக்கிறதோ, கடன் தொல்லை, பிள்ளைகளால் தொல்லை, இப்படி எத்தனை துன்பங்கள் இருக்கிறதோ அத்தனை துன்பங்களையும் நீக்கக்கூடிய ஒரே நாள் இந்த மகா சிவராத்திரி விரத நாள். இந்த நல்ல நாளில் மாசி மாதம் தேய்பிறை பிரதமையில் ஆரம்பித்து 13ஆம் நாள் திரையோதசி திதி அன்று பிரதோஷம். இப்போது செவ்வாய்க்கிழமை வருகிறது. அடுத்து புதன்கிழமையில மகா சிவராத்திரி. அதுக்கடுத்து அடுத்த நாள் அமாவாசை. அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு, பிதுர்கர்மம், தந்தை வழி குலதெய்வ வழிபாடு. இதை யார் நிறைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு பிரதோஷ நாளில் தோஷம் நீங்கும். மகா சிவராத்திரி நாளில் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கிவிடும். அதற்கடுத்து அமாவாசை தினத்தில் போய் குலதெய்வத்தை வழிபடும் போது உங்களுடைய மூதாதையருடைய அருளாசியால் புண்ணியங்கள் சேர்ந்துவிடும். சிவபெருமானோட கடாட்சம், நந்திய பெருமானோட கடாட்சம், குலதெய்வ ஆசி அனைத்தும் இருந்து உங்க வாழ்க்கையை வளர்ச்சிக்கான பாதையில் அடியெடுத்து வைத்துவிடும். நிச்சயம் இது நடைபெறும். நீங்கள் வேண்டால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு நான் இந்த மாதிரி விரதம் எடுத்தேன், அடுத்த ஆண்டு இதே மகா சிவராத்திரிக்குள் என் வாழ்க்கை எப்படி மாறியது என்று நீங்கள் வேணால் கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு அற்புதமான விரதம். ஆண்கள் தங்களை மாற்றிக்கொள்ளும் எண்ணம் இருந்தால் சிவபெருமானின் காலடிகளை பற்றி ஒரே முறையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் ஒரு அற்புதமான விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதம். ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி. இந்த சிவராத்திரி நாளில் முழுமையாக கண்விழித்து கதை பேசாமல், சின்ன சின்ன குழந்தைங்க கதை பேசிக்கலாம், அதெல்லாம் கணக்கில் இல்லை. ஒரு பக்குவம் அடைந்த பிறகு, வாழ்க்கையில் இன்பங்களை அனுபவிக்க தயாரான பிறகு, துன்பங்களை நினைத்து கவலைப்பட தயாரான பிறகு எடுக்கக்கூடிய இந்த விரத நாளில் அமைதி காத்து, சிவபுராணம் படித்து, சிவநாயம் சொல்லி, ஓம் சிவாய நம என்றால் சிவபெருமானே நேராக வருவார். நமச்சிவாய என்றால் நந்திய பெருமானோடு வருவார். இப்படியாக சிவாய நம சொல்லி விரதம் இருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் வீப்ளே வலையொலி காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.